புரிஞ்சுட்டீங்க. 10 ஒரு ரூம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் டேபிளே வந்துட்டு 7-8 சைஸு போடக்கூடாது. ஒரு ரூம் ஃபுல்லாக அதை அடைச்சிரும். அது ரூம்பை அடைக்கல, அது வாசனுடைய பவரே அடைச்சிரும் அது. அதனால் வந்து ஆமாம், அதான் ஒன் ஃபேக்ட்ரு. அதனால் வந்துட்டு உங்கள் ரூம் என்ன சைஸ் இருக்கோ அதுக்கு அந்த மெஷர்மெண்ட்டை வச்சுக்கிட்டு உங்கள் டேபிள் என்ன மெஷர்மெண்ட்டில் இருக்கணும்ன்ட்டு இப்போ நான் சொல்லிடுவேன். இது போட்டு இது எவ்வளோ தான் நீங்கள் சொல்ல முடியும். சில பேர் வச்சிருப்பாங்க அழகா ரூமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு பெரிய ஹால் சைஸ்ல வச்சிருப்பாங்க, சில பேர் குட்டியா வச்சிருப்பாங்க. அதனால அதெல்லாம் அந்த இதுக்கு தகுந்த மாதிரி தான் இருக்கும். அதனால எல்லாமே வாஸ்து வேலை செய்யும். இன்னும் சில இடத்துலலாம் இருக்கு, பில்டிங்குள்ளேயே வந்துட்டு இன்னர் பிளான்ட் இருக்கும், செடி. அந்த செடியில வேலை செய்யும். நிறைய பில்டிங்குள்ளது இருக்குது சார். இப்போ என்னுடைய வாஸ்து எனக்கு நல்ல பாசிட்டிவாக வேலை செய்யணும், என் கம்பெனி நல்லா போகணும்னா ஒரு பிஸ்னஸ் நடக்கிற இடத்துல என்ன மாதிரியான செடிகள் வைக்கிறது சரியானதாக இருக்கும் சார்? அது வந்து அந்த செடியெல்லாம் வந்துட்டு ஒவ்வொரு பிஸ்னஸுக்கு தகுந்த மாதிரி தான் செடி வரும். ஓ, பிஸ்னஸ்க்கு தகுந்த மாதிரியும் மாறும். சரி, ஆமாம், அதை தான் அதனால தான் நானே சொல்ல வந்தேன். அந்த செடி கூட வேலை செய்யும். அந்த செடி கூட எந்த இடத்துல வைக்கணுன்றது